ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வைகை டேமோட என்ட்ரன்ஸ்ல தாங்க இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நம்ம தேனியில இருந்து பெரியகுளம் வழியா வைகை டேம் வரைக்கும் வந்த டிராவல் vlog தான் போட்டிருக்கோம். பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல வந்து நம்ம வைகை டேம் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம மதுரை சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆண்டிப்பட்டி மாதிரியான டவுன்ஸ்க்கெல்லாம் முக்கியமான நீராதாரமாக திகழ்கிற நம்ம வைகை டேம். ஸோ இங்கிருந்து தான் வந்து சுற்றி இருக்கிற விவசாய நிலங்களுக்கெல்லாம் வந்து நீராதாரமாக இருக்குது. அது போக சிட்டிக்கான குடிநீர் ஆதாரமும் நம்ம வைகை டேம் தான். ஸோ அந்த அற்புதமான நீர்பிடிப்பு பகுதியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வைகை டேம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம டேமோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஸோ உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாம் இருக்கு. 2 வீலருக்கு 10 ரூபா, 4 வீலருக்கு 20, பஸ் அண்ட் லாரினா 50 ரூபா. வாங்க போவோம். கீழே ஒரு குட்டி கார்டனும் இருக்கு போல. ஸோ ஃபுல்லாக போய் நம்ம ஷட்டர் இருக்கிற ஏரியா, கார்டன் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. நிறைய டூரிஸ்ட் வண்டிகள்லாம் நிற்கிது. கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள பார்க்கலாம் போய். மக்களே, பார்க்கிங் லாட் கவுண்டர்ல இருந்து உள்ளே வந்தாச்சுங்க டேமோட என்ட்ரன்ஸுக்கு. ஸோ வைகை அணை பூங்கா தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்காங்க. ஒரு சின்ன டிக்கெட் சார்ஜ் இருக்கும் போல். வாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம். தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை மூலமா மேனேஜ் பண்ணப்படுற டேம். மக்கள் இங்க பாருங்களேன், டிக்கெட் கவுண்டர் எவ்வளவு சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு. ஒரு கேப் போட்டு ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. நைஸ். எவ்வளவுன்னு பார்க்கலாம். டிக்கெட் ஜிபே எல்லாம் கூட பண்ணலாம். முன்னாடி ஸ்கேன் கொடுத்துருக்காங்க பாருங்க. மக்களே, 5 ரூபாங்க டிக்கெட் ப்ரைஸு. ஸோ நம்ம ஜிபே பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ டேமுக்கு நாம் இந்த சைடு போகணும். அதே வந்து இங்கே பாருங்கள், டேமில் இருந்து ஆறில் தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக போயிட்டு இருக்கு பாருங்க மக்களே. அந்த சைடு தான் வந்து பார்க் இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு டேம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. கூல் ட்ரிங்க்ஸு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. மக்களே, கடைகள்ல இருந்து வந்தா ஒரு குட்டி கார்டன் ஃப்ரண்ட்ல இருக்குங்க. நம்ம ஜெமினி ஸ்டூடியோஸ் ஃப்ரண்ட்ல வருமே அந்த பிக்சர் மாதிரி இல்லை. ட்ரம்பெட் வாசிச்சுட்டு இங்க ஒருத்தர் ஏதோ புஸ்தகம் படிச்சுட்டு இருக்காரு. என்ன படிச்சுட்டு இருக்காருன்னு தெரியல. பின்னாடி காந்தி தாத்தா இருக்காரு. இங்க ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. நைஸ் கேர்ள். பரவாயில்லைங்க, கார்டன் நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓ, அங்கே இருக்குங்க ஸ்டெப்ஸு. ஃபர்ஸ்ட் நம்ம மேலே போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனுக்குள்ளே இருந்து அப்படியே ஒரு சின்ன நட போட்டு வந்தால் இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குங்க மேலே போய் பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக ஷட்டர் இருக்கிற ஏரியா. இங்கே ஹைடல் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து படிக்கட்டுகள் மேலே வரைக்கும் போகிறதுக்கு படிக்கட்டுகள் இருக்குது. வாங்க போகலாம். மக்களே, எவ்வளோ படிக்கட்டுகள் பாருங்க. ஐயோ, மேலே நம்ம பெரியார் டேம்ல இருந்து வருதுங்க வைகை டேமுக்கு தண்ணி. ஷட்டர் ஓபன் பண்ணிருப்பாங்க போல. அந்த சவுண்டு கேக்குது. அங்க ஷட்டர்ல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க. விழற இடத்துல தான் வந்து இந்த இபியோட ஜெனரேட்டர் ஏரியாலாம் வச்சிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஏரியாலாம். டேம்ஸே ஒரு பெரிய டெக்னாலஜில. வாரே வா. நைட் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, கொஞ்சம் மேல வந்துன்னு இன்னுமே வியூ சூப்பரா தெரியுதுங்க.
ஷட்டர்ல இருந்து ஆத்துக்குள்ள தண்ணி போற ஏரியா பாருங்க. அந்த சைடு இருக்கு இன்னும் பெரிய பார்க்கு. மக்களே, நம்ம டேம் மேல வந்தாச்சுங்க. மேல இருந்து பாக்குற வியூ பாருங்க. அதுதான் வந்து பஸ் போற ரோடுங்க. சூப்பரா இருக்குல்ல இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ. இது ஷட்டர் இருக்கிற ஏரியா அண்ட் அவர் பியூட்டிஃபுல் வைகை டேம். வாங்க மக்களே, மிகவும் ஆபத்தான பகுதி. வைகை நீர் தேக்க பகுதியில் குளிப்பதற்கோ துணி துவைப்பதற்கோ அனுமதி இல்லை. இங்க யார் போய் துணி துவைக்க போறா டேமுக்குள்ள? இருந்தாலும் போட்டிருக்காங்க ஒரு அட்வைசரி. ஐயோ, எப்படி இருக்கு பாருங்க மக்களே, கடல் போல. இந்த ஏரியால பாத்தீங்கன்னா பார்வையாளர்கள் உள்ள போக முடியாதா. பெரியாறு வைகை வடி நீலக்கோட்டம் இதெல்லாம் பிடபிள்யூடி கண்ட்ரோல்ல இருக்குங்க, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓ, நீர்ப்பறவைகள் பாருங்களா. மக்களே, நம்ம மதுரை தேனி மக்களுக்கு ஒரு சூப்பரான ஹேங் அவுட் ஸ்பாட் நம்ம வைகை டேம். டேம சுத்தியும் பார்த்தா எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் ஃபுல்லா மலைகளா தாங்க இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலைகள். இங்கதான் மேல பெரியார் டேம் இருக்கு. அங்கிருந்து தான் தண்ணி கீழே வரும் வைகை டேமுக்கு. அப்படியே கீழே வந்தா தேனி டிஸ்ட்ரிக்ட் மலை அடிவாரத்துல. அங்கிருந்து அப்படியே நாம திரும்பணும்னா இது ஃபுல்லாவே வந்து மலைப்பகுதிகள் தான். ஆண்டிப்பட்டி கணவான்னு சொல்லுவாங்கல்ல. இங்க ஃபுல்லா நிறைய விண்ட் மில்ஸ் இருக்குங்க. இங்கிருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாவே மலைகள் தான். எல்லாம் பெரிய குளம், வத்தல குண்டெல்லாம் இருக்கிற ஏரியா. அமேசிங்கா இருக்குல்ல பாக்குறதுக்கு. மக்களே, நம்ம வைகை டேம் மேல அப்படியே சும்மா ஜாலியா காத்து வாங்கிட்டு ஒரு வாக் போயிட்டு இருக்கோங்க. செம்ம சூப்பரா இருக்கு. டேமோட அலைகள், அங்கிருந்து வர காத்து, பின்னாடி பாக்குற ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட வியூ வேற லெவல்ல இருக்கு. நம்ம வைகை டேம் வரணும்னா உங்களுக்கு நம்ம ஜூலை மாசத்துல இருந்து ஒரு பிப்ரவரி மாசம் வரைக்கும் வந்து உங்களுக்கு கிளைமேட் கொஞ்சம் பிளசண்டா இருக்கும். ஏன்னா ஜூன் ஜூலைல இருந்தே வந்து உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை சீசன்ங்கிறதுனால கொஞ்சம் அந்த தேனியோட சாரல் மழை வந்து இங்கேயும் வரும். அது போக பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை சீசன்லயும் வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாசங்கள்ல, அதுக்கப்புறம் ஜனவரி, பிப்ரவரி வந்து கொஞ்சம் வின்டர் சீசனா இருக்கும். ஸோ இந்த மாசங்கள் எல்லாமே வந்து வைகை டேம் வர்றதுக்கு நல்ல மந்த்ஸ். சம்மர்ல உங்களுக்கு மண்டை காஞ்சிரும். ஏன்னா சுத்தியும் மலைகள் இல்ல, அதனால ஹீட் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ அந்த மாசத்தை தவிர மற்ற எல்லா மந்த்ஸுமே வந்து வைகை டேம் சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரான மந்த்ஸ்ன்னு சொல்லலாம். நாம வந்து ஜூலை மாசம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பரா பிளசண்டா இருக்கு கிளைமேட். ஃபுல்லா மேகமூட்டமா, டேமும் நிறைய இருக்கா, தண்ணி நிறைஞ்சிருக்கு. தென்மேற்கு பருவமழையோட நீரெல்லாம் வந்து ஃபுல்லா நிரம்பி இருக்கு டேம்ல. செம்ம வைபா இருக்குங்க. மக்களே, நம்ம டேமோட எண்டுக்கே வந்தாச்சுங்க. மேல ஷட்டர் மேல இருக்கிற ரோடு வழியா நல்லா காத்து வாங்குறதுக்கு செம்ம சூப்பரான ஏரியா. அழகா உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு வைகை டேமோட அலைகளை பார்த்துட்டு
பின்னாடி இருக்கிற மலைகளோட அழகை ரசிச்சுட்டு வைப் பண்றது வந்து ஒரு தனி இன்பம் தான். இந்த பக்கம் பார்க் இருக்கு. இங்க ஒரு சின்ன ஸ்நாக் கவுண்டர் வச்சிருக்காங்க, ஏதாவது போய் சாப்பிடலாம் வாங்க. மக்களே, நம்ம டேமோட எண்டுக்கு வந்தா இந்த ஆர்ச்சில் இங்க போட்டிருக்காங்க பாருங்களா, வைகை நீர்த்தேக்கம் சென்னை முதலமைச்சர் திரு கே காமராஜ் அவர்களால் மன்மத வருடம் ஆனி மாசம் 11ஆம் நாள் அஸ்திவாரக்கல் நாட்டப்பட்டதாங்க. அப்போ பாருங்க, தமிழ்நாடுனே பேர் இல்லைங்க, சென்னை முதலமைச்சர்னு தான் போட்டிருக்காங்க. சென்னை மாகாணம்னு தானே இருந்துச்சு. அப்பா, எவ்வளவு டேம் கட்டி கொடுத்துட்டு போயிருக்காருல்ல நம்ம காமராஜர். ஸோ இங்கே வந்து குட்டி லானு கார்டன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கப்புள்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். சார், எங்கிருந்து வந்திருக்கீங்க? சோழவந்தான்ல இருந்தீங்களா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இன்னும் குட்டீஸ்க்கு லீவா? இன்னும் ஸ்கூல் ஜாயின் பண்ணலையா? ஓகே ஓகே. ஓ சரி. ஓ ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி, ஓகே. ஹாய் குட்டீஸ். சரிங்க, ஓகே, போய் என்ஜாய் பண்ணுங்க. பை. கியூட்டா வந்து ஆட்டம் போட்டு இருக்கு பாருங்களா, தாத்தாவோட வந்துட்டு. சூப்பரா இருக்குங்க கார்டனு, கலர்ஃபுல்லா. அங்கங்க வந்து இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க டேம் அழகு ரசிக்கிறதுக்கு. நைஸ். வைகை நீர்த்தேக்க பூங்கா இதுக்கு பேரு. மக்களே, நம்ம பார்க்ல இருந்து கீழே போயிட்டு இருக்கோங்க. ஷட்டர்ல இருந்து கீழே போற வழியில ஒரு குட்டி கடை இருக்கு, கம்மங்கூழ் எல்லாம் கூட வித்துட்டு இருக்காங்க. வாங்க, ஏதாவது சாப்பிடுவோம் ஸ்நாக்ஸ். மக்களே, லைட்டா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நம்ம கார்டன் வழியா கீழே இறங்கி போயிட்டு இருக்கோங்க. இங்க ஃபவுண்டைன்கான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. இங்க தண்ணியெல்லாம் ஓடுற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், பட் ஆனால் ட்ரையாக விட்டுருக்காங்க. மெயின்டெனன்ஸ் இஸ் த கீ. வாங்க, கீழே அந்த வைகை ஆறு ஓடுற இடத்தையெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுவும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா. வாங்க போய் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சுங்க. ப்ளசன்ட் கிளைமேட்டாக இருக்கிறப்ப வந்தாதான் இந்த பிளேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். அல்லது ஈவினிங் டைம்ல வரலாம். ஈவினிங் டைம்ல வந்தா என்ன அட்வான்டேஜ்னா, லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கறதுக்கு இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம கீழே வந்தாச்சுங்க. நல்லா ஃபர்ஸ்ட் கட்டும்போது சூப்பரா இருந்திருக்கும் போல. இப்போ நல்லா கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாலாம் இருக்கு இங்கே பாருங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தா ஆட்டம் போடுறதுக்கும் நிறைய பிளேசஸ் இருக்கு. அங்கங்கே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் ஸ்டால் வச்சிருக்காங்க. ஜூஸு, ஸ்நாக்ஸு, காஃபி, டீ எல்லாம். காஃபி டீ அவ்வளோவா கிடைக்கிறதில்ல, ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்கிது. காஃபி டீனா நீங்கள் வெளியே தான் போகணும். மக்களே, சிறுவர் பூங்காக்குள்ளே இருக்கோங்க. ஸோ இங்கே நிறைய வந்து குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் குட்டீஸ் விளையாடுறதுக்கான இடங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆட்டம் போட்டுருக்காங்க பாருங்கள், பெருசுகளும் சிறுசுக மாதிரி ஆட்டம் போட்டுருக்கு. ஊஞ்சலை பார்த்தா எல்லாருக்குமே ஆசை வந்துடுது உட்காந்து ஆடணும்னு. டேம் ஷட்டர் பக்கத்தில் வந்தாச்சு. மக்களே, நம்ம கீழே வந்தாச்சுங்க. இது வந்து வியூ பாயிண்ட்டுங்க. இங்க மேல இருந்து நாம ஷட்டர் பார்க்கலாம், வைகை டேமோட ஷட்டர்ஸ். வாங்க மேல ஏறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வியூ.
மக்களே மேல வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து பார்க்கிறதுக்கு வியூ உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்கு. இங்க பாருங்க, த மெஜஸ்டிக் வைகை டேமோட ஷட்டர்ஸ். 2 ஷட்டர்ல இருந்து மட்டும் லைட்டா தண்ணி வந்துட்டு இருக்கு. சமலா வைகை நுண்புனல் மின் நிலையம்னு போட்டிருக்காங்க. நுண்புனல்னா எனக்கு கரெக்டா என்னன்னு தெரியல. ஐ திங்க் ஹைட்ரோ எலக்ட்ரிக்னு நினைக்கிறேன். மக்களே நம்ம டேம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. கீழே ஒரு பாட்டிமா வந்து கம்மங்கூழ் வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, கூழ் வித் வடகம் மாங்காய் எல்லாம் போட்டு சூப்பரா வித்துட்டு இருக்காங்க. வாங்க வயிறு நம்ம குடிச்சிட்டு போலாம். மக்களே நம்ம கம்மங்கூழ் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. நல்ல மட்ட மத்தியான வெயிலுக்கு செம்ம சூப்பரான ஸ்நாக்கு. ஸோ இங்க வந்து இங்க பாருங்க, இந்த பாலத்தை தாண்டி போனா மறுபடியும் அங்கேயும் வந்து ஆத்துக்கு அந்த சைடும் பார்க் இருக்கு. வாங்க அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். மக்களே இங்க பாருங்க டைனோசர். இது வைகை ஆறு. வைகை ஆறு ஆர்ப்பரிச்சு ஓடிட்டு இருக்குங்க. ஷட்டர்ல இருந்து தண்ணி வெளியே வர ஏரியா. ஓ, கீழேயும் ஷட்டர்ஸ் இருக்குங்க. அங்க பாருங்க, நான் இங்க மட்டும்தான் ஷட்டர் இருக்குன்னு நினைச்சா கீழேயும் ஷட்டர் இருக்கு. ஓ, ஐ திங்க் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வர தண்ணி போல. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் தயாரிக்கிற இடம் அங்க இருக்கு பாருங்க. வா, செம்ம வியூ மக்களே. ரெண்டு மூணு பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க வைகை ஆறு ஓடுற அழகு. மக்களே இங்க பாருங்க, இந்த ஷட்டர் ஃபுல்லா ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த கடைசி 2 ஷட்டரு செம்ம ஃபோர்ஸா வந்துட்டு இருக்குங்க தண்ணி ஷட்டருக்குள்ள இருந்து. வா, இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எப்படி வருது பாத்தீங்களா ஃபோர்ஸா? வேற லெவல். இது ஃப்ரண்ட் வியூ. அழகா இருக்குல்ல வைகை அணை. பயமே இல்லாம தண்ணிக்குள்ள இறங்கி மேய்ஞ்சிட்டு இருக்கானுங்க பாருங்க. ஸோ ஆரோட இந்த சைடும் வந்து பார்க் இருக்கு. வாங்க உள்ள போய் சுத்திட்டு வருவோம். மக்களே நம்ம வைகை டேம் வைகை ஆத்தோட மறுகரைக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாலாம் இருக்கு. மக்களே நம்ம வைகை டேமோட இந்த சைடு இருக்கிற சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவில் பாருங்க, ஈவினிங் எல்லாம் செம்ம ரகலையாக இருக்கும் போல். ஈவினிங் வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் 50 ருபீஸ் டிக்கெட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் கேம்ஸ்க்கெல்லாம். இங்கிருந்தும் வியூ பாயிண்ட் பார்க்கலாம் போல, பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஷட்டர்ஸ். மக்களே இதுதான் க்ளோசஸ்ட் வியூ பாயிண்ட் ஆஃப் வைகை டேம்ங்க. இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 ஷட்டர் இருக்குங்க மொத்தமா. தி மெஜஸ்டிக் வைகை டேம். ஓ, இந்த சைடு இருந்தும் மேலே ஏறலாங்க. இந்த சைடு ஏறிட்டு அந்த எண்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் போல. பட் வெயில் ரொம்ப வந்துருச்சு, நம்ம காஞ்சு கருவாடாயிடுவோம் மறுபடியும் மேலே போனோம்னா. தி பியூட்டிஃபுல் வைகை டேம். மக்களே மதுரை பக்கம் வந்தா வந்துட்டு போங்க. மதுரை டு தேனி போற வழியில
ஆண்டிப்பட்டியிலிருந்து உங்களுக்கு பக்கம் வைகை டேம். மக்களே, நம்ம க்ளோசஸ்ட் வியூ பாயிண்ட்ல இருந்து வந்தாச்சுங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வைகை டேம் வரணும்னு இருந்தா காலையில வந்துருங்க. ஓப்பன் பண்ற டைமுக்கு 8 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க. ஸோ 8 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 11 மணி 12 மணிக்குள்ள பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஃபுல் வெயில் வர்றதுக்கு முன்னாடி, அல்லது ஈவினிங் வரீங்கன்னா ஒரு 3 மணி போல வாங்க. ஸோ தட் வெயில் தாழ்ந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இல்லாட்டி மண்டை காஞ்சிரும். உங்களுக்கு ஃபுட்டுக்கெல்லாம் இங்கே பிரச்சனையே இல்லைங்க. நிறைய ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஜூஸ் ஷாப்ஸ், ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பரான பிளேஸ் நம்ம வைகை டேம். 11 மணிக்கு மேலே தான் ஆனால் மக்கள் வந்து நிறையா வர்றாங்க, வெயில் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மார்னிங் வந்துருங்க ஓப்பன் பண்ணுற டைமுக்கு, அல்லது ஈவினிங் வாங்க. அப்போ தான் ப்ளசண்ட்டாக இருக்கும் சுற்றி பார்க்க. எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கானுங்க பாருங்க. நம்ம போகிறப்போ இங்கே தான் நின்றுட்டு இருந்தானுங்க. வைகை டேம் அழகாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கானுங்க போல. நீங்கள் மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவீங்களாடா? Why should humans only have fun? We will also have fun ட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. நிறைய நாரைக, கொக்குக, மீன், நீர் பறவைகள் எல்லாம் நிறைய இருக்குங்க. நீர் கோழிகள்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நிறைய இருக்கு. செம்ம பிளசன்ட் வியூ. மக்களே, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீன் காமிக்கிற பாருங்களா. இந்த நாரையோட க்ளோஸ் அப் வியூ. எப்படி நின்னுட்டு இருக்கான் பாருங்களா. மீன் பிடிக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்கான் போல இருக்குங்க. எவ்வளவு பெரிய கால் பாருங்களா, ஸ்டிக்கு மாதிரி. ஓ, ஸோ நிறைய தண்ணி போகும்போது நீங்க நிறைய பேர்ட் வாட்சும் பார்க்கலாங்க. இன்னொருத்த வர்றான் பாருங்க. மக்களே, நாம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சுங்க 2 சைடும். ஸோ செம்ம சூப்பரான டைமு. பக்காவா நம்ம வைகை டேம் மேலே நீர்பிடிப்பு பகுதிகளோட விசாலமான அழகை ரசிச்சுட்டு வந்தாச்சு. கீழே தண்ணி ஓடுற பகுதிகள், பார்க்கு எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். நன்றி, மீண்டும் வருகன்னு போட்டுட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டீ ஷாப் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அழகாக சுற்றி பார்த்துட்டு டீ காஃபி எல்லாம் கொடுத்து நீங்கள் கிளம்ப வேண்டியது தான். வாங்க மக்களே, போகலாம். மக்களே, நம்ம டேம் பார்த்து முடிச்சுட்டு வைகை டேம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது வந்து ஸ்ரீ முருகன் ரெஸ்டாரண்ட். காலை டிஃபன், சாப்பாடு, சைனீஸ் ஃபுட்டு எல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஹோட்டலும் இருக்குங்க. ரூம், பார், ரெஸ்டாரண்ட் எல்லாமே. ஸோ இது வந்து தமிழ்நாடு ஹோட்டல், வைகை டேம். டிடிடிசி இருக்குல்ல, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட ஹோட்டல். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ முருகன், ஸ்ரீ செந்தில் முருகன் கெஃபேன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டேம் சுற்றி பார்த்துட்டு அழகாக திவ்யமாக சாப்பிட்டு நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் உங்களுக்கு ஃபுட் இருக்கும். மார்னிங்னாலும் சரி, லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ், டின்னர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. வைகை டேம் பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் இதுதான். ஓகேவா? ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ மக்களே, நம்ம வைகை டேம் சுற்றி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மதுரை, தேனி மக்களோட ரொம்ப ரொம்ப
ஃபேவரட்டான ஹேங் அவுட் ஸ்பாட்டு உங்கள் எல்லாத்துக்கும் விர்ச்சுவலாக காமிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from வைகை டேம் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ரால இருந்து டேக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.